கிறிஸ்துக்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசு நிதான நாமத்துல இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே என்ன இருக்க மனுஷகுமாரன் இந்த பூலகத்துக்கு வந்திருக்கிறார். இந்த செய்தி 19வது அதிகாரத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் நிறைய கிறிஸ்துவர்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். யார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆயக்காரனுடைய வாழ்க்கையில எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆண்டவர் எரிகோ வழியாக பிரவேசித்த பொழுது அங்கு ஒரு ஆயக்காரன் இருக்கிறான். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷனை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களோட சொல்ல போறேன். அவர் ஒரு ஆயக்காரன். அடுத்தது என்னது, ஆயக்காரன் அப்படின்னு சொன்னா டாக்ஸ் கலெக்டர், அதுக்கு ஹெட். அதோட இல்ல, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ரிச் மேன். அப்படி இருக்கிற அந்த மனுஷன், அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன குறை தான். என்னன்னா, ரொம்ப உயரமா இல்ல, ரொம்ப கொஞ்சம் குள்ளமா இருந்தாங்க. அப்படி குள்ளமா இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அந்த பட்டணத்து வழியா வர ஆரம்பிச்சுன்னா, அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பார் போல. அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போறாரு. ஆனா அவர் போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, எல்லாரும் அது ஆயக்காரர் ரொம்ப நேசிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கட்டாயப்படுத்தி என்ன செய்வாங்க, வரிய வசூலிப்பாங்க. அதனால எல்லாரும் முன்னாடி போய் நின்னா வந்துட்டாரா அப்படி நான் ஏளனமா பேசுவாங்க. இல்லை சில நேரத்துல வரி கட்டணுன்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இதுவா இருக்கும். நிறைய பிரச்சனைகள் மத்தியில அங்க போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சு இருக்கிறாரா. ஆனாலும் அவருக்கு என்னன்னா, இயேசுவை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போறாரு. அங்க போனா அங்க என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்யறாரு, போகணும்னு நினைச்சிட்டாரு. யாரை பத்தி அவர் கவலைப்படல. அங்க போனா 4 பேர் நம்மளை திட்டுவான், இல்லை நம்ம குள்ளமா இருக்கிறோம், கண்டிப்பா பார்க்க முடியாது, இவரெல்லாம் எதுக்கு வராரு, இவர் என்ன எட்டி பார்க்க போறாரு, இந்த கூட்டத்துல யாரை தெரிய போகுது இவருக்கு, அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தல. நான் அவர் எப்படிப்பட்டவரோ அப்படி நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போனப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, அங்க இருக்கிற காட்டுத்தி மரத்துல நீங்க அந்த காட்டுத்தி மரத்தை பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல கிரிப்பா இருக்கும், ஏறினால கொஞ்சம் வழுவழுப்பா இருக்குமா. அது ரொம்ப யாருடைய உதவி இல்லாம ஏறுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி வாசித்தேன். அப்படி இருக்கிற அந்த காரியத்துல, அந்த மரத்துல, அதே சமயத்துல அந்த மரம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப உயரமா இருக்கும், ரொம்ப பருமனா இருக்கும், திக்கா இருக்கும், பயலாம எல்லாம் உடஞ்சிரும் அப்படின்ற பயம் இருக்காது. அதே சமயத்துல ஏறுறது ரொம்ப சுலபம் கிடையாது. பாருங்க, நல்ல வசதி தான், ஆனால் அது ஏறுன்றது ரொம்ப கடினம். அந்த கடினத்துலயும் ஒரு மரம் ஏறனா கொஞ்சம் ஹைட்டாவது தேவைப்படும். சொல்லுவாங்கல்ல, ஹைட்டா இருக்கவங்க நல்லா மரம் ஈஸியா ஏறிடலான்னு. ஆனா இவரு ஹைட்டும் கம்மி, ஆனா அந்த மரமும் ரொம்ப ஏறுவதற்கான ரொம்ப ஈஸியானது இல்லை. அதெல்லாம் மீறி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் மனசுல என்ன இருந்துச்சுன்னா, அவர் எப்படிப்பட்டவரோ அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏறுறாரு. இதுல என்ன நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் அப்படி என்னன்னு சொன்னா, நீங்களும் நானும் ஆண்டவரை பார்க்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா, கஷ்டப்பட்டா நம்ம தனிமையா என்ன செய்யணுமா, போராடணும். ஆண்டவர்கிட்ட தனிமையா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அர்ப்பணிக்கணும். நம்மளை அர்ப்பணிச்சாதான், வசனம் சொன்ன வாஸ்தை இல்லை ஆரம்பத்துல, என்ன வாஸ்தை, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா அவரு, அவங்க பிள்ளைகள், அவருடைய மனைவி, எல்லாரும் தானே அந்த வீடு. அப்படித்தானே அது இருந்திருப்பாங்க. ஒரு மனுஷன் தன்னை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஏன்னா ரட்சிப்பு ஒரு எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில வர்றது. ஆனா இந்த மனுஷன் எடுத்த பிரயாசத்து நிமித்தம், அவன் எடுத்த முயற்சி நிமித்தம் என்னதான், வீட்டுக்கே ரட்சிப்பு ஆண்டவர் தருகிற எப்பேற்பட்ட அன்பான தேவன் பாருங்க. இந்த மனுஷன் இயேசு இடத்துல அவர் இவரை பார்க்க தான் போயிருக்காரு. அவருக்கு தெரியாது நான் பார்க்கறது, அவர் நான் என்னை பார்ப்பாரு, அவருக்கு சகை ஏறும்போது தெரியாது. ஆனா அவர் என்னது, அவரை பார்க்க தான் அவரு போனாரு. நீங்க ஆண்டவரை பார்க்க போனீங்கன்னா அவர் உங்ககிட்ட வருவார். உங்க மனசுல அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும், நீங்க போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் உங்ககிட்ட பக்கத்துல பார்த்துட்டு, ஏன்னா அவர் எதை பார்க்கிறவரு,
உங்க ஹைட்டை பார்க்க மாட்டாங்க. அவங்க எதை பார்ப்பாங்க? உங்க இதயத்தை பார்ப்பாங்க. உங்க இதயத்துல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, கீழே வாங்க, சகைவே நீ கீழே இறங்கி வா, நான் என்ன செய்ய போறேன், இன்னைக்கு உங்க கூட வீட்டுக்கு வர போற அப்படின்னு சொல்றாரு. நீங்க அவரை தேடி போகும்பொழுது அவர் என்ன செய்யறாங்க, அவங்க கூடவே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பெரிய ஆசீர்வாதத்தையும் தருவாங்க. உங்களுக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன்னு சொன்னா இவனும் தேவனுடைய ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் சில நேரத்தில் சிலர்லாம் பார்த்து ரொம்ப வெறுப்போம் இல்லை, சிலர்லாம் பார்த்தா பிடிக்கவே பிடிக்காதுல நமக்கு. ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்க்குற விதமே வேற, நீங்கள் பார்க்குற விதம் வேற, நான் பார்க்குற விதம் வேற. சரிங்களா? மனுஷர் பார்க்குற பிரகாரமாக என்ன செய்யல அவர் பார்ப்பதில்ன்றதை எனக்கு சகை பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் முன்பாக எல்லா ஜனங்களும் அதை அவர் கூட போன சீஷரெல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல. சீஷர்களுக்கு நிறைய சகையை பற்றி கம்ப்ளைண்ட்ஸும் கேட்டிருப்பாங்கல்ல. அவங்க ஊழியர் செய்ய போன ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனப்ப என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஐயோ இந்த ஆயக்காரங்களோட எனக்கு தொல்லை தாங்க முடியல சொல்லியிருப்பாங்கல்ல. ரொம்ப தொல்லை பண்ண நிறைய கேட்டிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு தராரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்குல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னு சொன்னா சகையு அவரை பார்ப்பதற்காக போனாரு. அந்த பார்க்க போகிற அந்த ஆர்வத்தையே என்ன செய்யறாரு ஆண்டவர் எப்படி மாற்றி போடுறாரு பாத்தீங்களா? நின்று நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக வரும் பொழுது அவர் என்ன செய்வாரோ உங்க பக்கத்துல உங்க வீட்டுக்கு நமக்கு ரட்சிப்பு தராரு. இப்பேற்பட்ட அன்பான தேவன், இப்படி நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவன், இப்படி நம்மை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தெய்வத்தை யாரும் அறியாத இருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த தெய்வத்தை அறியணும்னு சொன்னா நீங்க இடத்துல போங்க, அவர் உங்க இடத்துல வருவாரு. இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன செஞ்சா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, உன் வீட்டுக்கு வரப்போறேன் கீழே வானோடனே பாவ அறிக்கையிடுறாரு சகையில். நான் இத்தனை தடவை எத்தனை காரியங்கள்லாம் வாங்கியிருந்தாலும் என்ன செய்யறேன், கொடுத்துட்றேன் ஆண்டவரே. ஒரு டைம் இல்லை, நான் வாங்கினது 10 ரூபான்னா நான் நாளத்தனையா கொடுக்குறேன், 40 ரூபாவா கொடுத்துடுறேன், அவங்க கையில நான் திருப்பி கொடுத்துறேன். ஏன்? ஐஸ்வர்யவானாக இருந்தான் இருக்கு. அந்த ஐஸ்வர்ய அந்த பாவத்தை என்ன செய்யறாரு, அறிக்கையிடுறாரு. அறிக்கை இட்டதுனாலதான் அன்னைக்கு என்னது ரட்சிப்பு குடும்பத்துக்கே கிடைச்சிச்சு. முதலாவது படி நீங்க ஆண்டவரை தேடி போய் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, சகைவு போல பாவறிக்கை செய்யணும். நம்ம பாவறிக்கையை செய்யும் பொழுது ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பு தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா அவர் வந்த நோக்கமே என்னதுதான், எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தார். நீங்கள் நாளை என்ன செய்யக்கூடாது, அதை ரட்சிப்பை இழந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், அவரை தேடி போக ஆயத்தமா இருக்கீங்களா? அவரை நீங்க தேடி போவீங்கன்னு சொன்னா அவர் உங்களை கிட்ட வாங்கன்னு கூடுவாங்க. தூரத்துல இருந்து அழைக்கிற கடவுள்ல அவர் கிட்ட அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க யோசித்து பாருங்களேன். சகை கிட்ட நான் யாருக்கும் தெரியாம ஏறி பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தேன். அவர் என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் முன்னாடி நீ வா அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட அன்பான கடவுள்ல எல்லாரும் முன்னாடி நம்மை நிறுத்தி நம்முடைய எண்ணத்தை அவர் நம்முடைய பாவம் மன்னிப்பு இடும் பொழுது அதை என்ன செய்யறாரு, நம்மை மன்னித்து ரட்சிப்பை தருகிறார். அன்னைக்கு சகைவுக்கு எப்படி சந்தோஷமா இருந்திருக்கும்ல, அந்த சந்தோஷத்தை நீங்க பெற ஆயத்தமா இருக்கீங்களா? ஆண்டவத்துல போங்க, பாவ அறிக்கையிடுங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ரட்சிப்பதற்கு அவர் சித்தமா இருக்கிறார். ஒருவேளை இவ்வளவு நாள் நம்ம தூரமா இருந்தாலும் இனி வருகிற நாட்டில் அவரை நெருங்கி எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி சகை மதர்ல அவர் எப்படிப்பட்டவோ நமக்கு விலக்கி காட்டியிருக்காங்க. அந்த அன்பை நம்ம தேடி போவோமா, ஆயத்தப்படுவோமா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, எங்களை தேடி வந்தவரே, உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்களில் எங்களுக்கு போதுமானவராக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நாங்கள் கைட்டு செய்த எல்லா காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். போக்கிலும் வரத்திலும் எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு பாதுகாத்து கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அநேக ஆபத்துக்களிலிருந்து எங்களை விடுவித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருந்து ஒவ்வொரு நாளுடைய புதிய கிருபையினால் எங்களை வழிநடத்துகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இரவுல நல்ல நித்திரையை கொடுத்து இன்னொரு நாளையும் கூட எங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி அன்றி சகேயுக்கு நீர் கொடுத்தீரோ அதே போல ஆண்டவரே இந்த நாள் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறை எல்லாவற்றையும் பார்த்து அறிக்கையிடுகிறோம் சாமி. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ கர்த்தா, அவர்களாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தயவா இறங்கி மன்னித்து கர்த்தாவே, எப்படி சகேவுக்கு நீர் ஆசீர்வதிக்கிறோ அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோ அதே போல இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கும் எங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டுமான பாத்தில கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இடத்துல வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களண்டை வாங்க சாமி, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.